ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியா மாஸ்ரோட யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க பதநீர் கடைக்கு தான் வந்திருக்கோம். அங்க வந்து குடிச்சு பார்த்துட்டு அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றேன். வாங்க குடிக்கலாம். வணக்கம். என்ன இது? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க ரெகுலரா வந்து குடிச்சிட்டு இருக்கிறது தான். இன்னைக்கும் இது குடிக்க தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இது குடிப்போம், அப்புறமா அவர்கிட்ட பேசுவோம். இது என்ன, எப்படி, இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலா இந்த வீடியோல கவர் பண்ணுறேன். ரவுண்ட் 2 போயிட்டு இருக்கு. எல்லாமே திகிலாவே விசாரிப்பான் போல் இருக்க. இங்க வந்து பதநீர் குடிக்க வந்திருக்கோம். இப்ப அவர்கிட்ட கேட்போம் இங்க என்னென்ன இருக்கு, எப்படி அதெல்லாம் செய்யறாங்க, இதோட நல்ல நன்மைகள் என்ன எனக்கு ரொம்ப என்ன, எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட கேட்போம். இது வந்து நுங்கும் பதநீரும் ஒன்னா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, நுங்கு வந்து ஏற்கனவே சத்து எல்லாருக்கும் தெரியும். பதநீர் வந்து சுண்ணாம்பு நாங்கள் பூசி எடுக்கிறதுனால கால்சியம் சத்து, குளிர்ச்சி, இளநீரை விட அதிகமான கூலிங் இதுல. இது என்ன பாத்தீங்கன்னா, இளநீர் லேட் ஆகும், இது வந்து குளுக்கோஸ் மாதிரி உடனே உடம்பு கூலிங் ஆகும். இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க எல்லாம் பாரம்பரியமா சாப்பிடுறாங்க. பாண்டிச்சேரியில நான் மக்களுக்கு புதுமையா இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு வருஷமா நான் இங்க வந்து கடை போடுறீங்க? நான் ஒரு 9 வருஷமா கடை போடுறேன். நானே ஒரு 4 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன், அதனால எனக்கே நல்லாவே தெரியும். நான் ஒரு 9 வருஷமா கடை போடுறேன். மக்கள் வந்து ஒருத்தரா வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. இதை இன்னும் விரும்புனாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 மணிக்குள்ள வியாபாரத்தை முடிச்சுட்டு போகலாம். நீங்க எந்த ஏரியால இருந்து நான் வரீங்க? நான் வந்து கடலூர்ல தென்பண்ணை ஆறு ஓரமா இருந்து வர்றேன். நீங்க எப்படி நான் எடுக்கிறீங்க? இதை நீங்க ஆள் வச்சு எடுக்கிறீங்களா இல்ல நீங்களே எடுக்கிறீங்க? இல்ல, ஆள் வச்சு இது யாரும் பண்ண முடியாது. இது பண்றவங்க எல்லாமே சரக்கு போடுறவங்க, நமக்கு கூலி அதிகம் கேட்பாங்க, இடையில விட்டு போயிருவாங்க. எங்க அப்பா நாங்க எல்லாமே மரம் ஏறுறவங்க. தோப்பை குத்தகைக்கு எடுத்து அங்கேயே நாங்க ஒரு குடிசை போட்டு இந்த மாதிரி மரத்துல கிளீன் பண்ணி ஏறி எடுத்து கொண்டு வந்து கல்லா பண்ணாம இப்படி சாரா பண்ணி எடுத்து கொண்டு வந்து டவுன்ல மக்கள் எங்க அதிகமா இருக்கிறாங்களோ அந்த இடத்துல கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு போறோம். இதோட ரேட்லாம் என்னன்னா? இதோட ரேட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தோப்புல வந்து 80 ரூபா. நாங்க வந்து தோப்புல எங்கிட்ட வந்து வாங்கினாங்கன்னா 80 ரூபா. அரசு விற்கிறாங்க கடலூர்ல 95 ரூபா ஒரு லிட்டரு. நாங்க 60 ரூபாய்க்கு தான் போடுறோம். இது இப்ப நீங்க விக்கிறீங்கல்ல மக்களுக்கு பாட்டில்ல, அப்புறம் குடுக்குறீங்கல்ல, இதெல்லாம் என்னென்ன ரேட் ஆகும்? இது வந்து ஒரு லிட்டர் 60 ரூபா போடுறோம். நீங்க நார்மலா குடுக்கறதுனா ஒரு செம்பிள்னா எவ்வளவு? ஒரு செம்பு 20 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இதான் சொல்றீங்களா? சொல்றதுக்கு இது ஒன்றும் மக்கள் யாரும் அவ்வளோ 100க்கு 100 விரும்பல. ஏதோ ஒரு 40% மக்கள் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால நாங்கள் வந்து இதை வந்து எங்கள் வாழ்வாதாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் விரும்புனாங்கன்னா எங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா மக்களும் விரும்பி சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிடலாமா? சின்ன பசங்க பெரியவங்க எல்லாமே இது எல்லாரும் சாப்பிடலாம். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இந்த கத்திரி வெயில் சாப்பிடணும். வீசிங் ஆஸ்துமா சொல்றாங்கல்ல, அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நாங்களே எங்க வீட்டுல கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை வரும், மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
நம்ம இங்க வந்து பதநீர் குடிச்சிருக்கோம். இது வந்து எல்லாருமே குடிக்கலாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து எங்க இருக்குன்னா எக்ஸாக்ட்லி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. நீங்களும் வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. Until then, this is bye from Riya Masraudi.